الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبة الأمور صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை புகழ்ந்து அவன் மூலமா அனுப்பப்பட்ட எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னவருடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய உண்மையான சஹாபாக்கள் இன்னும் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைத்து மக்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிய பின்பு அல்லாஹ்வுடைய புனிதமான கடமை ஜும்ஆவுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோட வாழும்படி நான் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய சங்கையான குர்ஆன் கலாம் சூரத்துல் ஹஜ்ஜில வந்த ஆயத்தை ஓதினேன். அந்த ஆயத்துடைய மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமா வந்து அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், நாங்க சிலர்களுக்கு இந்த பூமிக்கு மேல அதிகாரத்தை, பணக்கார தன்மைய, செல்வந்த தன்மையை நாங்க கொடுப்போம். அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், இந்த பூமிக்கு மேல நாங்க சிலவங்களுக்கு தலை உயர்ந்து யாட்டையும் கையேந்தாமல் பணியாமல் முழு அதிகாரத்தோட வாழக்கூடிய நிலைமைய நாங்க கொடுப்போம். யாரு கண்டால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கொண்டு அகாமுஸ் ஸலாத், தொழுகையை பேணுவார்கள். இரண்டாவது வஆத்தஉஸ் ஸகாத், ஜகாத்தும் கொடுப்பார்கள். வஅமரு பில் மாரூஃப், மூணாவது நல்ல காரியங்களை நல்ல விடயங்களை ஒத்தருக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாலாவது வனஹவ் அனில் முன்கர், தீமை தவறு பாவங்களை தடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உலகத்துல கண்ணியமான முறையில வாழத்துக்கு உண்டான வழி அமைச்சு கொடுக்கும். வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர், முடிவுகள், ஒவ்வொரு காரியத்துடைய முடிவும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர். இந்த ஆயத்து அன்புக்குரியவர்களே சூரத்துல் ஹஜ்ஜில வரக்கூடியது. இந்த ஆயத்தை பொறுத்த வரையில் உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள், ஆயத்து தம்கீன், உயர்வுடைய ஆயத் அல்லது அதிகாரத்துடைய ஆயத். இந்த ஆயத்துக்கு பெயர் ஒரு ஆளுக்கு அதிகாரத்தோடு இந்த உலகத்துல ஏழ்மத்தன்மையோட அல்ல, கரீபாகத்துக்கு அல்ல, பகீர் மிஸ்கின்களாக அல்ல, பணக்காரர்களா வாழேன் உலகத்தில். தார்ட்டையும் பேய்த்து பணிய தேவல்ல, யாரிடத்திலையும் பேய்த்து எங்களுடைய இயலா தன்மையை சொல்ல தேவல்ல. அதிகாரத்தோடு தலையை உயர்த்தி வாழேனும்,
இப்படிப்பட்ட விஷயத்துக்கு தான் தம்கீன் என்று சொல்றது. ஆயத்து தம்கீன். அதே போல இந்த ஆயத்துக்கு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மூணாவது கலீஃபா, எங்களுடைய சங்கையான தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன். ஒரு கட்டத்தில் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சவங்க தன்னுடைய மனைவி ஹஜரத் ருக்கையாவோட. அவங்க சொல்றாங்க இந்த ஆயத்தை பத்தி சனாஉன் கபல பலாயின். அப்படி என்றால் உலகத்துக்கு நிலைமைகள் வரல, சோதனைகள் வரல, கஷ்டம் பிரச்சனை இந்த உலகத்தை சோதிக்கல. அதுக்கிடையில அல்லாஹ் தஆலா அவருக்கு சில நிலைமைகளை ஏற்படுத்தி அவரை உயர்வடையக்கூடிய ஆயத்து. அல்லாஹ்வுடைய கையில இருக்குது ஒருத்தருடைய நிலைமைகள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல முழு உலகத்தையும் மார்க்கத்துக்கு அடிமையாக்கி தான் வச்சிருக்கிறார். ஷரியத்து கீழ், மார்க்கத்து கீழ், தீன் இஸ்லாத்து கீழே தான் இந்த முழு உலகமும். முழு உலகத்தையும் மார்க்கம் இல்லாமல் முறையோடு அடைஞ்சு கொள்ளலாம். இஸ்லாம் மார்க்கம் அல்லாமல் அடைஞ்சலாம். கடைசியில் அது ஒரு சோதனை பொருளாக, பிரச்சினைக்குரிய அமைப்பாக மாறும். உதாரணமா அபூலஹப் போல. அபூலஹபுக்கு உலகம் கிடைச்சது, ஆனா மார்க்கம் கிடைக்கல, எல்லாம் சைஃபராய் பெய்து. அல்லாஹ் எப்படி சொல்றான், மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். அவர் சம்பாதிச்சதும் அவருடைய பொருட்களும் சொத்துகளும் அவருக்கு புரோஷனம் கொடுக்கல. மா அக்னா, அவருக்கு புரோஷனம் கொடுக்கல. மாலுஹு வமா கஸப், அவர் சம்பாதிச்சதும், கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிச்சது, சம்பாதிச்சு சேர்த்தது அவருக்கு புரோஷனம் கொடுக்கல. எங்களுக்கு தெளிவா விளங்குது, அவர் மார்க்கத்தை முன்னால வைக்கல. அவர் நினைச்சாரு உலகத்துடைய சொத்துகள் சுகங்கள் தான் முதலாவது, அருமை ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் இரண்டாவது நினைச்சாரு. கடைசியில ஒன்றுமே புரோஷனமாகல. நாங்க விளங்கி இருக்கிறோம், மார்க்கத்துக்கு பொறுத்தான் உலகம். அதனால அன்புக்குரியவர்களே, உலகத்தில தலை சிறந்தவர்களாக வாழோனும், உயர்ந்தவர்களா வாழோனும், தலை நிமிர்த்தி வாழோனும். அது மார்க்கமுடையவராயிருந்தாலும் சரி, துனியாதாரி, துனியாவை சம்பாதிச்சவராயிருந்தாலும் சரி, அவருக்கு இந்த 4 நிபந்தனையும் தேவை. இது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு முக்கியமான ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டியிருக்கிறார். உயர்வுடைய ஆயத், கண்ணியத்துடைய ஆயத், இது மதிப்புக்குரிய ஆயத். யார்ட்டையும் இழிவாக தேவல்ல. அவர் தேவை, அவருக்கு 4 விஷயத்தை இந்த உலகத்துல எடுத்து நடக்கும். ஒன்னாவது, அல்லாஹு தஆலா கூறுகிறான், அகாமுஸ் ஸலாத், தொழுகையை பாதுகாப்போம். சல்லு என்ற ஆயத் என்ற சொல் வரல. சல்லு என்றா தொழுங்க. இது அகாமுஸ் ஸலாத், தொழுகைய பாதுகாப்பார்கள். அப்படி என்றா நேரத்துக்கு அவர் தொழுகைய நிறைவேற்றவும் வேணும். இமாம் ஜமாத்தோட அல்லாஹ் தஆலா இமாம் ஜமாத்தை வலியுறுத்துறான். வர்கஉ மஅர் ராகியின், சேர்ந்து தொழக்கூடியவங்களோட சேர்ந்து தொழுங்க. வர்கஉ மஅர் ராகியின், அல்லாஹ் பன்மையா சொல்றான்.
தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து தொழுங்க. இந்த இடத்துல இமாம் ஜமாத்துடைய முக்கியத்துவம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அப்ப தொழுகைய பாதுகாக்கிறது ஒன்று கூட்டாக சேர்ந்து இமாம் ஜமாத்தா தொழுவது. அதுதான் இவ்வளவு ஏற்பாடு, பள்ளிகளுடைய ஏற்பாடு. உலகத்துல பள்ளிகள் விசாலமாகப்படுதேன், மக்களுக்கு இடம் கொடுக்கணும் இங்க வரத்துக்கு. ஒரு காலத்துல சிறுசா இருந்தது, ஆட்கள் சொல்லுவாங்க சின்ன பள்ளி எப்படி போற லேட் ஆயிப்போம். இப்ப அல்லாஹு தாலா சில மக்கள் இந்த வேலையை வாங்குறான், பள்ளி விசாலமாய் கொண்டு போகுது. ஏனென்றால் குர்ஆனுடைய ஆயத்துகள் இந்த உலகத்துல உயிர்ப்பிக்கப்படும், சேர்ந்து சொல்லக்கூடிய காட்சி உலகத்தில் இருக்கும். அதுக்காக வேண்டி உலகத்துல அல்லாஹ்வுடைய மாளிகைகள், ஆக சிறந்த இடங்கள் ஸ்தீரணம் செய்யப்படுது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகும் குலஃபாக்கள், ஹலீஃபாக்கள் இந்த மாதிரி காரியத்துல தான் ஈடுபட்டாங்க. பள்ளி வாசல்கள் விசாலமாக்கப்படும், இஸ்லாம் பரவுது, மார்க்கம் ஒவ்வொரு மனிதன் உள்ளத்துல குடிக்கொள்ளுது. அதுக்கு முதலாவது தூண் பள்ளியோட தொடர்பாகும். அப்ப ஒன்று தொழுகைய பாதுகாருங்க என்றால், ஒன்று இமாம் ஜமாத் சேர்றது. தனிய தொழுறது அது அவருடைய ஈமான பொறுப்பு. அடுத்த இரண்டாவது தொழுகையுடைய முறையை பேணணும், ருக்குவுடைய முறையை பேணணும், சுஜூதுடைய முறையை பேணணும், குர்ஆனுடைய கியாமுடைய முறையை பேணணும், அத்தஹியாத்துடைய முறையை பேணணும். அதுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழ நீங்க கண்டேனோ அப்படி சொல்லுங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழ நீங்க கண்டீங்களோ அப்படி சொல்லுங்க. எங்கட இஷ்ட பிரகாரம் தொழலாம். யாரு முறை இல்லாமல் தொழுறாங்களோ, ருக்கு ஒழுங்கில்ல, சுஜூத் ஒழுங்கில்ல, கிராத் ஒழுங்கில்லை என்றால் ஸ்பீடா தொழுறாரு. இதுக்கு ரெண்டு காரணம். ஒரு ஆள் அவசரமா தொழுறன்ற ரெண்டு காரணம். ஒன்று, அவர் நினைச்சிருக்கிறாரு தொழுகையில ஒன்றும் இல்ல, அல்லது நினைச்சிருக்காரு ஏண்ட முறை இப்படித்தான். இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் ஒரு ஆள் ஸ்பீடா தொழுகிறாரு, அவசரமா. ஆக தொழோனும் அமைதியாக நேரம் எடுத்து முடிமென்றால் இமாமு பின்னால தொழத்துக்கு முயற்சி செய்யும். ஹபஷாவுடைய பூமி, அங்க தொழுகையில மட்டும் பார்க்கலும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மதுஹப் 100க்கு 100 தொழுகையில பின்பற்றப்படுது. கண்ட காட்சிதான் தொழுகை நேரம் எடுத்து இமாமுக்கு பின்னால உள்ளவங்களும் அமைதியா தொழுறாங்க, அமைதியா தொழுறாங்க. ஷாஃபி மதுஹப்ல இருக்குது, ஃபிக்ஹ் கிதாபுல ருக்குக்கு நேரம் எடுத்து ருக்கு செய்யுங்க, சுஜூதுகளுக்கு நேரம் கொடுங்க. தொழுகை சீராகின் என்றால் எங்கட வாழ்க்கையை சீராகின். அதனால் அல்லாஹு தாலா முதலாவது உலகத்துடைய ஆகிரத்துடைய உயர்வுக்கு ஒரு மனிதன் விரும்புறண்டா, உலகத்துல நல்லபடியா வாழணும், தலை தூக்கி வாழணும், யாட்டையும் பெய்து இழிவாகப்படாது. அவருக்கு முதலாவது நிபந்தனை அல்லாஹ் குர்ஆன் சொன்ன மாதிரி தொழுக, அகாமுஸ்ஸலா, அவங்க தொழுகைய
சரியான முறையில தொழுது வருவாங்க. அதனால அஸ்ஸலா, அஸ்ஸலாண்டா தொழுக. இதுக்கு 4 அர்த்தம் இருக்குது. அஸ்ஸலா ஒன்று ரஹ்மத், சலா, சல்லு அலைஹி யா அய்யுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ரஹ்மத், இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன. ரஹ்மத், ஒரு ஆள் தொழுகைக்கு வந்து நின்றால் அவர் ரஹ்மத் இறங்கிக் கொண்டே இருக்கு தலைக்கு மேலால். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆள் தொழுகைக்கு வந்தால் அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் துவாஜிஹு ரஹ்மா, ரஹ்மத் அவரை முன்னோக்கி கொண்டே இருக்குது. இரண்டாவது சொன்னாங்க அஸ்ஸலா துஆ, சல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகன். நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அவருக்கு நீங்க துஆ கேளுங்க. சல்லி அலைஹி இன்ன ஸலாத்தக ஸகன். உங்களோட துஆ அந்த சஹாபாக்களுடைய ஹக்கில பெரிய ஒரு நிம்மதி. அப்ப தொழுகைக்கு இரண்டாவது அர்த்தம் துஆ. தொழுகையில நின்றால் அவர் துஆல இருக்கிறார். மூணாவது அர்த்தம் சல்லா, கோணலான ஒரு கம்பு. அந்த கோணலை சரி பண்ணணும் என்றால் நெருப்புடைய உஷ்ணத்துல அதுக்கு தெரிஞ்சவர்கள் அதை நேரையாக்குவார்கள். வளைஞ்ச கோணலான கம்புகளை நேரையாக்கிறதுக்கு கொள்ள நிலை தெரியும். நெருப்புடைய உஷ்ணத்துல நேரையாக்குவார்கள். அப்படிப்பட்டது போலதான் எங்கட உள்ளத்துல, மனிதண்ட உள்ளத்துல பாவம், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், நப்சானியத் வாழ்க்கையில் இருக்குது. இதை இல்லாமலாக்கணும் என்றால் அவர் அதிகமா தொழும். அவருடைய கோணலானவைகள் தொழுகையால அல்லாஹ் சீராக்குறான். இப்படி தொழுகைக்கு அர்த்தம். இன்னும் ஒரு அர்த்தம் இது சல்லா, அவர் நின்றாரு, ருக்கு செஞ்சாரு, சுஜூது செஞ்சாரு, இதெல்லாத்தையும் சேர்த்து தொழுக. ஒரு ஆள் தொழுகைக்கு நின்றால் இவ்வளோ பாக்கியம் கிடைக்கும். அப்ப அவருடைய உயர்வுக்கு இதுவும் காரணம். இரண்டாவது ஜகாத்தும் கொடுப்பார்கள். பணக்காரர்கள் அவர்களுடைய சொத்துக்கு கணக்கு பார்த்து ஒவ்வொரு வருஷம் அதனுடைய அளவை வெளியாக்குறது ஜகாத். அஸ்ஸகா இதுக்கு ஒரு அர்த்தம், இது சுத்தம். எப்ப 1,00,000 ரூபாய் இருந்து 2,500 ரூபாய் கொடுத்தால் அங்க 97,500 ரூபாயும் சுத்தம். அதால சாப்பிட போக்கல்ல அவருடைய உடம்பும் சுத்தம், உள்ளமும் சுத்தம், இபாதத்துக்கும் உற்சாகத்தை கொடுக்கும். எனமொரு அர்த்தம் இது ஜகா என்றால் வளர்ச்சி. கொடுக்க கொடுக்க அது வளர்ந்து கொண்டே போகும், குறையாது. வெளித்தோற்றத்தில் அது குறைஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில், ஹகீகத்தில், அந்த ரங்கத்தில் அது அவருக்கு வளர்ச்சியை கொடுக்குது. பணத்துல வளர்ச்சியை காணுவாரு, மனசுக்குள்ளே நல்ல வளர்ச்சியை காணுவாரு, சந்தோஷமா இருப்பாரு. அதனால பணக்காரர்கள் அவங்க ஜகாத்தையும் கொடுப்பாங்க, அதுக்கு அங்கல போயிட்டு சதகாவையும் கொடுப்பாங்க, ஹதியாவும் கொடுப்பாங்க. இப்ப அதுக்கு அது இல்லாதவர்கள் சந்தர்ப்பம் கிடைச்சால் சதகாவையும் செஞ்சிடுவாங்க. இதே போல அன்பளிப்பும் செய்வாங்க. கஷ்டபாலியை பார்த்து அவருக்கு உதவியும் செய்வாங்க. அந்தந்த நேரத்தில் பார்த்து அவர் அதையும் கொடுத்து போடுவார். இது சகோதரர்களே, உலகத்துல
செலவழி கொண்ட வச்சிருக்கிறது. அடுத்தவங்க எங்களால மன மகிழ்ச்சி அடையும். ஒரு ஆளால ஒரு ஆள் மன மகிழ்ச்சி அடைஞ்சால் அது துவா. எங்க போய் தந்த தாக்கம் அந்த பரக்கத் முடியுமோ தெரியும். அதனால் அன்பான சகோதரர்களே, தொழுகை அல்லாஹ் சொன்னது எல்லா அமல்களை நிறைவேற்றுங்கோ என்றது கிடையாது. தொழுகைக்கு பின்னால் நோன்பு வருது, உடம்பு ரீதியான ஹஜ்ஜு வருது. தொழுகையை கொண்டு உடம்புடைய இபாதத், ஜகாத்தை கொண்டு எங்களுடைய பொருளுடைய அமல் நன்மைகள். அதனால ஜகாத் ஒரு மனுஷன் கொடுக்கின்ற கட்டாயம் அது கீழே எல்லாத்திலையும் இறங்குவாரு. பருத செஞ்சால் கட்டாயம் அவர் சுன்னத்தான நபிலான ஹைராத்தில் ஹதியாக்கள் சதகாத்தில் எல்லாத்திலையும் போவார். இதுவும் எங்கட வளர்ச்சிக்கு காரணம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை கண்ணியப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அடையாளம் இந்த ரெண்டு அமல் மீது, தொழுகையும் ஜகாத். தொழுறாரு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அடுத்த கொடுக்கிற அன்பான சகோதரர்களே, முடியுமென நல்லவங்களை பார்த்து கொடுங்க. நல்லவங்களுக்கு தான் எங்களோட ஹக்குகள் போகணும். யாருடைய ஒருவாண்டாலும் நல்லவர்கள் போய் சேர்ந்தால் நினைச்சு கொள்ளுங்க, அவருடைய சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியம். அப்படிப்படி கொடுக்கிறார் என்றால் பாவிகளுக்கு, தவறு செய்யறவங்களுக்கு கொடுத்தண்டால் நினைச்சு கொள்ளுங்க அவருடைய சம்பாத்தியம் சரியில்லை. சம்பாத்தியத்தை விலையும் கொள்ளையிலும் அவருடைய கொடுக்கக்கூடிய இடத்தை பார்த்து, அவருடைய எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல இடமா இருந்தால் அவருடைய சம்பாத்தியத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்லவர்களை பார்த்து, நல்ல இடங்களை பார்த்து அவசரப்படாமல் அறிஞ்சி அவருடைய கையில கொண்டு போய் வைங்க. நல்ல இடங்களை தேடுங்க. நல்ல இடங்கள் ஒரு சந்தர்ப்பம் மாஷாஅல்லாஹ் நீங்க எல்லாம் இந்த மஹல்லா வாசியல் இந்த பள்ளியுடைய உயர்வுக்காக வேண்டி உங்களுக்கு தெரியும், உங்களோட மஹல்லாக்களை சொல்லப்பட்டி நல்ல ஒரு சந்தர்ப்பம். இதில் அன்பான அவங்க கேட்கிற ஒரு 500 ரூபாய் சல்லி எல்லாருக்கும் பங்கெடுக்க வேலைகள் இது. நல்ல இடங்களுக்கு போறண்டா நினைச்சு கொள்ளுங்க, அல்லாஹு தஆலா எங்களுடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக்கி வச்சிருக்கிறான். மனமாக சாப்பிடுகிறோம். குடுங்க கண்ணை பொத்தி கொண்டு குறைஞ்சதான் கேட்கிறாங்க. ஏனென்றா மக்கள் இமாம் ஜமாத்துக்கு வருவாங்க, நல்ல காரியத்தை இந்த பள்ளிக்குள்ள நுழைவாங்க, யாரும் தவறுக்கு வரமாட்டாங்க. ஒரு சுஜூத், ஒரு ஆண்ட சுஜூத் நிலத்துல படுது, வெயில் படாமல் கூலாக படுது. அதுக்குண்டான சபபுகளை ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. கீழ் மட்டத்தில் இருந்து மேல் மட்டம் வரை ஒரு சுஜூதுக்கு, ஒரு ரகாத்துக்கு, ஒரு ருக்குவுக்கு எவ்வளவு பெரிய நன்மை. இவர்களுடைய நன்மையில அல்லாஹு தஆலா இவனோட ஹக்கு சேர்ந்திக்குதே, அவங்களுக்கு போகும். அது மௌத்தாயிட்டால் அவங்களுடைய புகழப்பாடி 2-3 நாளையில் முடிஞ்சிடும். நாங்க எங்கட நப்ச பார்க்கணும், எங்கட ஹக்க பார்க்கணும். ஏண்ட பேர் எல்லா காலத்திலையும் அல்லாஹ் உயர்த்தணும். எனக்காக வேண்டிய ஒரு வழிமுறை அல்லாஹ் துறக்கணும். இன்கம் உண்டு, அதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி. சந்தர்ப்பத்தை நழுவ விடப்படாது. அது ஒரு தடவை தான் கிடைக்கும். சந்தர்ப்பம் என்று இந்த நேரம் கிடைக்கிறது. துனியாட வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். இந்த நேரம் ஒரு சந்தர்ப்பம். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹஜ்ஜில மினால இருந்தார்கள். யகூதிகள் வந்தாங்க ஹஜ்ஜிக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்கார்ந்தாங்க.
உட்கார்ந்து இஸ்லாத்தை பத்தி சொன்னாங்க நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க தௌராத்தை படிக்கிறீங்க, மூசா நபியுடைய பின்பற்றக்கூடியவர்கள், இப்ப நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல், என்ன நீங்க பின்பற்றுங்க. அவங்க சொன்னாங்க நாங்க யோசனை பண்ணி சிந்திச்சு அடுத்த வருஷம் உங்களை நாங்க சந்திப்போம். சந்தர்ப்பம் கேட்டாங்க. அப்ப அதுல ஒரு ஆள் இருந்தாரு, அவரு சொன்னாரு நாங்க ஏத்துக்கொள்வோம், அவரு இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றது எங்களுக்கு நல்லா விளங்குது, நாங்க ஏத்துக்கொள்வோம். ஆம்மத்துன்னாஸ் அதிகமானவங்க சொன்னாங்க இல்ல, அடுத்த வருஷம் நாங்க வருவோம், அடுத்த வருஷம் எடுப்போம் அவர்கிட்ட. இவங்க ஹஜ் எல்லாம் முடிச்சு கொண்டு ஊருக்கு போறாங்க. போற வழியில பிதக் என்ற ஒரு ஊரு இருந்துச்சு. அதுல யகூதியத்தோடு சொன்னாரு மீலு இலா பிதக், நாங்க பிதக்கு போம். ஃபைன்ன பிஹா அல் யஹூத், அங்க யகூதியலுடைய உலமாக்கள் இருக்கிறாங்க. நுசாயிலுஹும் அன்ஹு, இப்ப வந்தாரு இந்த நபியனை சொல்லிக்கொண்டு அவரை பத்தி கேட்போம். எல்லாம் போனாங்க அவங்கள்ட்ட யகூதிகள். பேசி சொன்னாங்க இப்படித்தான் மினால எங்கள்ட்ட ஒரு ஆள் வந்தாரு, அவர் சொன்னாரு அல்லாஹ்வுடைய ரசூல் என்று, இவரை பத்தி உங்களோட தௌராத்தில் என்ன மாதிரி இருக்குதான்னு அந்த அஹ்பார்கள் யகூதி உலமாக்கள்கிட்ட கேட்டாங்க. அவங்க என்ன செஞ்சா அஹ்ரஜு சிஃப்ரன், ஒரு தாளை கொண்டு வந்தாங்க, வைத்து முன்னால வைத்து வாசித்தாங்க. ஹுவ நபியுன் முர்சல் அல் உம்மியு யர்கபுல் ஜமல் வயஜ்தஸி பில் கிஸ்ரதி. அருமை ரசூலுல்லாஹ்வுடைய முழு சிஃபத்தையும் வாசித்தாம், பண்புகள். அவர் ஒரு நபி ரசூல், அவர் ஒட்டகத்துல பிரயாணம் செய்வார். வாசி அந்த உலமாக்கள் சொன்னாங்க இப்படிப்பட்டவர் வந்தால் நீங்க அவர் ஏற்றுக்கொள்ளுங்க. இவங்க எல்லாம் சொன்னாங்க ஹைர், இப்ப எங்களுக்கு நல்லா விளங்குது அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், நாங்க அடுத்த வருஷம் அவரை சந்திப்போம். இப்ப ஊருக்கு போயிட்டு அடுத்த வருஷம் ஹஜ்ஜி வருது, வரதுக்கு ஊர்ல அனுமதி கேட்டா நான் ஹஜ்ஜி போகணும். ஊராளுக்கு சொன்ன நீங்க போன வருஷம் ஹஜ்ஜி செஞ்சு இந்த பையனை உங்களுக்கு போகலாம். இப்படியே காலம் கடந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கும் போயிட்டு கடைசி ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. அந்த ஒத்தர் ஷார்பானாரே அவர் சந்திச்சாரு. அவருடைய பேரு அதாவது அவருடைய பேரு வாபிசா. அவர் கேட்டாரு அத்தாரிஃபுனி, யார் சொல்ல என்ன உங்களுக்கு தெரியுமா? சொல்ல சொன்னா ஓ நீங்க தான் எல்லாரும் வந்தீங்க அந்த நேரம், அடுத்த வருஷம் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா சொன்னீங்க, எங்க அவங்க எல்லாம் சொன்னா யார் சொல்ல அவங்க எல்லாம் மௌத் ஆயிட்டாங்க, யாரும் சொல்லல, நான் மட்டும்தான் மிச்சம். அதனால சந்தர்ப்பம் உண்டு, அந்த நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவங்களோட நிலைமை நல்லதாயிக்கிது. இஸ்லாம் இல்லா மௌத் ஆனாங்க. ஹதரத் வாபிசா கேட்டாங்க பைன மதுஹலுஹும், அவங்க எங்க போவாங்க? சொன்னாங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. அதனால வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி பள்ளியுடைய நிலைமைகள் நடக்கிற ஒரு சந்தர்ப்பம் திரும்ப திரும்ப வசூல் பண்ணவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, முடிஞ்சா முடிஞ்சதுதான். அதனால சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும். மூணாவது வஅமரு பில் மாரூஃப், அவங்களோட மூணாவது விஷயம் நல்ல விஷயங்களை ஒருத்தர் ஏவுவாங்க. அன்பான சகோதரி, இதாலதான் இந்த உம்மத்துக்கு பெருமை. எல்லா உம்மத்துக்கு முன்னாலே, சமுதாயத்துக்கு முன்னால இந்த உம்மத்துக்கு பெருமை அவங்க நன்மைய சொல்றது. அன்பான ஒரு ஆள் நன்மையான விஷயத்துல ஈடுபட்டால் அவர்கிட்ட முழு நல்ல விஷயங்கள் வரதுக்கு காரணம். நல்ல விஷயங்களை சொல்லணும்னு வச்சு கொள்ளுங்க, நல்ல விஷயங்கள் வாரத்துல தடையாகும். இந்த காரியத்துல மட்டும் ஈடுபடுங்க. வஅமரு பில் மாரூஃப், குர்ஆனுடைய ஆயத். நல்ல விஷயங்களை நீங்க ஏவுங்க. நல்ல விஷயங்கள் என்னை விட நீங்க நல்லா தெரியும். நல்ல விஷயம் எவ்வளவு வேண்டாலும் எழுதுவீங்க. இது நல்ல விஷயம், இது நல்லது, இது நல்லது.
இது பாவம் இல்லை, இதுவும் நல்லது. இந்த காரியத்தில் ஈடுபட்டால் எல்லா நன்மைகளும் எங்களோட வாழ்க்கையில வந்து சேர்ந்து. எவ்வளவு நன்மை இது உலகத்துல. நான் ஒன்றை சொல்றேனே, பிள்ளைகளுக்கு அடிக்க வேணும். பிள்ளைகளோட சிரிச்சு பழகும். என்னோட சொந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, மகன் மகள், வத கொடுக்காமல் கஷ்டப்படுத்தாமல் அவங்களோட ஒரு நேரம் சிரிச்சு உட்காருங்க. சில பெற்றால் இருக்கிறார்கள் கஷ்டப்படுத்தில்ல, அவங்களுக்கு நல்ல விஷயத்துல சுதந்திரம் கொடுங்க. புடிச்சு நெருக்க வேணாம், நல்லபடியா அவங்க வாழும். சில பெற்றார்களை பார்த்தால் அல்லாஹ் மன்னிச்சோடும், அவங்கள சில பிள்ளைல படிக்கிறல்ல ஓதுறலன்னு பிடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அவங்கள சிரிச்சு அன்பாக புன்முறுகளோட அவங்களுக்கு மார்க்கத்தை கொடுங்க. ஒரு காலத்துல அந்த பிள்ளைகள் செல்லுவாங்க, என் உம்மா வாப்பமார் என்ன சிரிச்சு தான் வளர்த்தாங்க, என்ன கொடுமைப்படுத்தல். இதுவும் நல்ல விஷயத்துல உண்டு. தபஸ்தும் அவங்கதான் எங்கட சொத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அவுலாதக்கும் மின் கஸ்பிக்கும். உங்களோட சம்பாத்தியத்துல ஒன்றுதான் உங்களோட குழந்தைகள். யாரும் சல்லியோட கோவிச்சு கொள்றதில்லை. சல்லி எவ்வளவு ஈக்குதோ அவ்வளவு சிரிச்சு கொண்டு இருப்பாரு உலகத்தில். அத மாதிரி ஒரு சம்பாத்தியம் தான் எங்கட பிள்ளைகள். ஒரு நாளைக்கு ஒரு தடவை அவங்களோட சிரிச்சு உட்கார்ந்து பேசி கொண்டிருங்க. இந்த வாசலை தொடங்க எல்லா நல்ல காரியங்களும் வந்தது. 4வது குணம் வனஹவ் அனில் முன்கர். தவற நீங்க தடுங்க. தவற தடுக்க போனால் எல்லா தவறும் எங்கட வாழ்க்கையிலிருந்து போயிட்டு. தவறுடைய கண்டு அதை மௌனம் சாதிக்க வேணாம். வீட்டிலே இருந்தாலும் சரி, முறையோடு சொல்லுங்க, இது தவறு, இதுல கை வச்சிட வேணும். அல்லாஹ் தஆலா எங்களை முதலாவது பாதுகாப்பு. இந்த 4 ஒன்று தொழுக, 2வது செலவீனம், 3வது நல்ல காரியத்தை சொல்றது, 4வது தீமைய தடுக்கிறது. இந்த 4ம் யார்ட வாழ்க்கையில இருக்குமோ நிச்சயம் அல்லாஹு தஆலா அவர்களை இந்த உலகத்துல கண்ணியமா வாழ வைப்பான். ஆனா வாழ்க்கையில மார்க்கமும் வரும், உலகமும் வரும். இந்த ஆயத்தை உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இந்த ஆயத் அல்லாஹு தஆலா 4 குலஃபாக்களுடைய விஷயத்துல தான் சொல்லியிருக்கிறார். முஹாஜிரீன்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 4 பேரைத்தான் இந்த ஆயத் சுட்டி காட்டுது. தஃப்சீர்கள்ல உலமாக்கள்கிட்ட கேளுங்க, இந்த ஆயத்துக்கு கீழே யார பத்தி வருது? அல்லாஹு தஆலா வர முன்னால அவங்களுக்கு வந்த சோதனைகள், தேசிக்கொண்ட சோதனையில குலஃபாக்கள் வந்தது. ஆனா இந்த மாதிரி காரியத்தில் உறுதியா இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா ஆட்சியுடைய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வச்சான். அது முஹாஜிரீன்கள், மதீனா வாசிகள் அல்ல, அவங்க மக்கா வாசிகள். மக்கா வாசிகள் போய் அன்சாரிகள்கிட்ட ஆட்சி செய்யறா, இந்த மாதிரி குணம் இருக்க போய் தான் அல்லாஹ் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போடு. அதனால சகோதரர்களே உயர்ந்து வாழ்ந்தாங்க அந்த மக்கள். குலஃபாக்கள் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் யாரெல்லாம் சிரமத்தோட கஷ்டத்தோட பல நிலைமைகளுக்கு மத்தியில இந்த தன்மையோட வாழ்ந்தாங்களோ அவங்கள உயர்த்தின வரலாறு இது. அதே போல அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யாரு சிரமத்தோட கஷ்டத்தோட வாழ்ந்தாங்களோ இந்த குணங்களால அல்லாஹ் அவங்களை உயர்த்தினார். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான், வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர். முடிவுகள் அல்லாஹ்வுடைய கையில்.
ஒருத்தரும் யோசனை பண்ற நல்ல முடிவு எங்களுக்கு வரும். கெட்ட முடிவுகள் வந்துடப்படாது. ஒரு ஆள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு கடைசியில என்ன கேட்பாரு, யால நல்ல முடிவு, கலிமாவோட முடிவை தந்துடுவாயா? முடிவு தான் எல்லாருக்கும் தேவை. ஒரு ஆள் வியாபாரம் செஞ்சாலும் அதுல நல்ல முடிவைத்தான் பார்த்து கொண்டிருப்பாரு. அல்லாஹு தஆலா சொன்ன வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர், காரியங்களுடைய முடிவு அல்லாஹ்வுக்கு சொந்தம். இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடும் பொழுது உலகம் எங்களுக்கு அல்லாஹ் கால் அடியில கொண்டாந்து சேர்ப்பான். அல்லாஹு தஆலா எங்கட முடிவை நல்ல மக்களுடைய கூட்டத்தில் சேர்த்து வைப்பான். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவர் ஹஜரத்தே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹபஷால இருந்து மக்காவுக்கு போயிட்டு, மக்கால இருந்து மதீனாவுக்கு போயிட்டு, மதீனால இருந்து முழுக்க ஷாம் நாட்டுக்கு போயிட்டு நல்ல முடிவு. ஒரு கட்டத்துல கஷ்டப்பட்டாரு மக்காட பூமியில, வெயில்ல, சூடான நிலத்தில் அவங்கள போட்டு உத்திப ஊதிய அதாவது செய்யப்பட்டு மக்கா முக்கர்ரமாவுடைய பூமியில எதிரிகளால இந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சு. நோவினை செய்யப்பட்டாங்க, கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. என்ன சொன்னாங்க? அஹத், அல்லாஹ் ஒருவன். இந்த வார்த்தை, இந்த கஷ்டம் அல்லாஹ் வீணாக்கல்ல. எந்த பூமியில அவங்களுக்கு இழிவு கொடுக்கப்பட்டுச்சோ அதே பூமியில அல்லாஹ் எங்கே உயர்த்தி வச்சான். காபத்துல்லாக்கு மேல ஏறி அதான் சொல்லும் கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான். எந்த பிலால் அஹத் என்றாங்களோ அதே பிலால் ஒசக்கிருந்து அல்லாஹு அக்பர் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா முடிவுகளை மாற்றக்கூடிய இந்த மாதிரி நபி அவர்களோட சேர்ந்து நல்ல விஷயத்துல பயணிச்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு உலகத்தையும் கொடுத்தான், ஆகிரத்துல சிறந்த விடயங்கள் அல்லாஹ் அவங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்காங்க. எனவே சகோதரர்களே, இந்த ஆயத்துல நாங்க அமல் செய்ய ஆரம்பித்தால் தொழுகையோட செலவழிக்க